உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். வணக்கம். 22/6/2026 28/6/2026 வரை உள்ள காலகட்டங்களில் உத்தர நட்சத்திரத்திலிருந்து கேட்டை நட்சத்திரம் வரைக்கும் சந்திரன் பயணம் செய்திருக்கிறார். இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னாக்க, சூரியன் புதன் இவங்க 2 பேரும் மிதுன ராசியில் இருப்பார், புதன் ஆட்சியில் இருப்பார். குரு சுக்கிரன், இதில் குரு உச்சமாக கடக ராசியில் இருப்பார். கேது சிம்ம ராசியில் இருக்கக்கூடியதும், ராகு கும்பராசியில் இருக்கக்கூடியதும், சனி பகவான் மீன ராசியில் இருக்கக்கூடியதும், செவ்வாய் நமக்கு ரிஷப ராசியில் இருக்கக்கூடியதுமாக கிரகங்களின் அமைப்பு இருக்கு. இந்த புத பகவான் நமக்கு ஜூன் 24 கடகராசிக்கு வந்துடுவார். அப்போ 3 கிரக சேர்க்கை இங்கே இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த சந்திர பகவான் உத்தர நட்சத்திரம் மற்றும் கேட்டை நட்சத்திரத்துக்கு பயணம் செய்ய இருக்கிறார். கன்னி ராசியிலேருந்து இவர் விருச்சிக ராசி வரைக்கும் போவார். ஸோ இந்த ஒரு சினாரியோவும் இருக்குது. அதனால் இந்த சினாரியோ பேஸ் பண்ணி ஒரு ராசிக்கும் எப்படி பலன் வருது அப்படின்னு பார்க்க போகிறோம். வாருங்கள். வணக்கம். மேஷ ராசி நண்பர்களே, மேஷராசிக்கு உத்தர நட்சத்திரத்திலிருந்து பயணங்களுடைய கேட்டை நட்சத்திரம் வரைக்கும் பயணிக்கக்கூடிய இந்த சந்திர பகவான் விருச்சிக ராசியில் வரும்போது அஷ்டமஸ்தை கொடுப்பார். உங்களுடைய ராசியில் 5ஆம் இடத்திலிருந்து பயணம் எப்படி இருக்கும்? கொஞ்சம் காரியங்கள் எல்லாம் மெதுவாக செய்யும். 6ஆம் இடத்தில் வரும்போது, அதாவது கன்னிராசிக்குள்ளே பயணம் செய்யும்போது, உத்தரம் ஹஸ்தம் சித்திரை அப்படிங்கிற ஸ்தானங்களை வரும்போது உங்களுக்கு அடுத்தடுத்த காரியங்கள்லாம் கொஞ்சம் கிறிஸ்டல் கிளியராக தெரியும். முக்கியமாக கொடுத்த பணத்தை திரும்ப வாங்கிறது, ஆரோக்கியத்தில் மேம்பாடு கொள்வது, யார்கிட்டையும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்கிறது, எதிரிகிட்ட தப்பிச்சிக்கிறது, இதெல்லாம் நடக்கும். சுவாதி மற்றும் விசாக நட்சத்திரத்தில் பயணம் செய்யக்கூடிய துலா ராசியில் வரும்போது கலத்திரத்தினோட நல்ல ஒரு இணைவு, விட்டு கொடுத்தவர்களுடைய எண்ணங்கள், அது முக்கியமாக இந்த கூட்டு தொழில் பண்ணுபவர்கள் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இதெல்லாம் இருக்கும். இந்த 8ஆம் இடம்ங்கிற விருச்சிக ராசிக்குள்ளே வர்றாரு. கேட்டை நட்சத்திரம் விசாகம் அனுஷம் கேட்டை அப்படின்னு வரும்போது சந்திராஷ்டம் எஃபெக்டையும் கொடுப்பார். அன்றைய நாட்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக பழைய ரொட்டீன் ஒர்க்கை மட்டும் பண்ணிவிட்டு நின்னால் நல்லாயிருக்கும். ஆனால் இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, செவ்வாய் உங்கள் ராசிநாதனே இந்த 8ஆம் இடத்தையும் பார்த்து கொண்டு இருப்பார். அதனால் நான் இருக்க கவலை என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த காலகட்டங்களில் 2-8 அப்படிங்கிற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபடுவது நல்லது. இது உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸ் செட்டிங் கொடுக்கும், மைண்டு நல்லாவும் இருக்கும். உங்கள் ராசியின் 3ஆம் இடத்திலே சூரியன் புதன் இவங்க 2 பேரும் இருக்கிறது உங்களுக்கு நல்லதை தான் தரப்போகிறது. புத்தி மட்டும் கரெக்டாக வச்சுட்டு பண்ணுங்க. அவசரப்படாமல் யோசித்து குடும்ப தன வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிநாதனை அனுசரித்து செஞ்சிங்கன்னா ஆரோக்கியமும் நல்லாயிருக்கும், செய்கிற காரியமும் நல்லாயிருக்கும். அதனால் குருவின் அருளாலும் சுவாமியின் அருளாலும் நல்ல பலன்களை நீங்கள் இந்த வாரம் எதிர்நோக்கலாம். வாழ்க வளத்துடன். இந்த வாரத்திலே 22ஆம் தேதி துர்காஷ்டமி. அன்றைய நாளிலே ஆணி திருமஞ்சனம் 23ஆம் தேதி நைட்டில் நடக்க ஆரம்பிக்கும். 21ஆம் தேதி நைட்டில் நடக்கும். ஆணி திருமஞ்சனம் மகா நடராஜ பெருமானின் அந்த அபிஷேக ஆராதனையை காண்பது ஜென்ம சாபல்யம் சொல்லுவோம். அப்படி ஒரு நல்ல ஒரு மோட்ச நிலையை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை. 27ஆம் தேதி சனி பிரதோஷம். அன்றைய நாளிலே பிரதோஷ நேரத்திலே சிவபெருமானை வழிபடுவது
அந்த ஆழகால விஷத்தை உண்ட சிவபெருமானின் நந்தியம்பெருமானுக்கும் சிவனுக்கும் அபிஷேக ஆராதனை பொருட்களை வாங்கி தருவதனாலே நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும் அப்படின்னு தீர்மானமாக சொல்லலாம். அதனால் சுபிட்சங்களும் லாபங்களும் ஐஸ்வர்யங்களும் பெருகுவதற்கு இந்த ஆணி திருமஞ்சனம் என்கிற நாளையும் சனி பிரதோஷம் என்கிற நாளையும் பயன்படுத்தி சிவ வழிபாடை மேற்கொள்ள நன்மை. வைஷ்ணவர்களாய் இருந்தால் இந்த சனி பிரதோஷம் போது நரசிம்ம பெருமானை திருமஞ்சனம் செய்து வழிபடுவது உங்களுக்கு பொருள் வரவையும் ஐஸ்வர்யங்களையும் அதிகப்படுத்தி தரும். அதனால் இந்த காலகட்டங்களை இந்த வாரம் அவசியம் பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.